வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஏ தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் அப்ராட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எம்பிஏன்னு எடுத்துக்கிட்டால் அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்பிஏ இருக்குது. ஸோ அதில் நம்ம இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து அப்ராடில் போய் எம்பிஏ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட சசிரேகா மேம் இருக்காங்க. ஸோ ஹாய் மேம், வெல்கம் டு தி பாட்காஸ்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. உங்களை பற்றி ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுங்க. ஓகே, I'm the proprietor of milestone.com. So I happen to meet Mr. Shivakumar, MBA Tamil. Okay. It's a good opportunity. இந்த கன்சல்டன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி 14 years கம்ப்ளீட் ஆகுது. I started in 2012. ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி நீங்கள் எங்கே படிச்சீங்க, எப்படி? அதுக்கு முன்னால் நான் வந்து யூகேல ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இட் வாஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைச்சது அண்ட் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் கிடைச்சது. ஓகே, ஐ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அப்படின்ட்டு. சரி, நான் இந்தியா வந்தோடனே சென்னையிலே செட்டில் ஆகிட்டு ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். நைஸ் மேம். மெயினாக இந்த milestone.com ஸ்டார்ட் பண்ண என்ன ஒரு மேஜர் ரீசன்? மேஜர் ரீசன் ஆஃப்கோர்ஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணுறப்ப நிறைய இந்த விசா இஷ்யூஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ தாட் ஓகே, அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஐ ஸ்டார்டட். நைஸ் மேம். ஸோ ஃபார் இந்த இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த எம்பிஏ பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன், சஜஷன்ஸ் என்ன சொல்லுவீங்க? இந்த வீடியோ பார்த்து நானும் எம்பிஏ போய் அப்ராட் பண்ணணும்னு நினைப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, இப்போ அந்த ஒரு கோல் ஒன்று எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா மை சஜஷன் இஸ் அண்டர் கிராஜுவேட் பண்ணுறப்பவே கொஞ்சம் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். யூஜி அந்த சிஜிபிஏ மெயினாக சிஜிபிஏ மெயின். அது மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ரொஃபிஷியன்சி டெவலப் பண்ணிக்கோங்க. தட் வில் ஹெல்ப் இன் சர்வைவல் மெயின்லி. பிகாஸ் நம்ம என்னதான் 80-90 சிஜிபிஏ இருந்தாலும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கம்மினா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டை முடிச்சதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கோ அந்த டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த எம்பிஏ அப்ராட்ல பண்ணும்போது என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் பண்ண பெஸ்ட்டு? எம்பிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ வுட் ஹைலி சஜஸ்ட் யூகே அண்ட் யூஎஸ் ஆஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா யூகே அண்ட் யூஎஸ்ஏ பொறுத்தவரையில் வந்து ஓவராலாக வந்து போஸ்ட் ஸ்டடி விசா ஆகட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், எஜுகேஷன் வைஸ் ஆகட்டும், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஆஃப்கோர்ஸ் இல்லை பிஆர் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் பிளான் டு செட்டில் அப்படின்னு இருக்குதுன்னா கனடா வுட் பி அ வைஸர் ஆப்ஷன். யூகே, யூஎஸ், கனடா இந்த மூணும் கம்பேர் பண்ணுறப்ப யூகே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களோடது. மாஸ்டர் டிகிரிஸ் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் 1 year யூ கேன் கம்ப்ளீட் இன் 1 year. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும், முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை அங்கே செட்டில் ஆகணும், ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூகே வுட் பி செகண்ட் சஜஷன் ஐ கேன் சே. என்னென்ன இப்போ நீங்கள் சொன்னோன்னே என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது? இப்போ நான் படித்தது 2 year எம்பிஏ. ஸோ இந்த மாதிரி அப்ராடில் போகும்போது 1 year 2 year இல்லை ஷார்ட் டேர்ம் எம்பிஏ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரெண்டே தான் இருக்கு. ஒன்று 1 year மாஸ்டர்ஸ். மோஸ்ட்லி யூகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year மாஸ்டர்ஸ் இருக்கு. ஃப்ரான்ஸ்லாம் கூட 1 yearல முடிக்கலாம். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே 2 years எம்பிஏ தான். ஸோ தே டோன்ட் ஹேவ் த ஷார்ட்டர் ப்ரோக்ராம். 1 year-ஓட ஷார்ட்டரா அப்படின்றது தேர் இஸ் நோ எம்பிஏ. இதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கும்? இப்போ நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரியர்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்டேக்ஸை பற்றி பார்க்கலாம். we have 4 intakes. அது கூட கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். ஜான், ஏப்ரல், மே இன்டேக், ஜூலை, ஆகஸ்ட் இருக்கு. தென் செப்டம்பர் விச் இஸ் another மேஜர் இன்டேக். ஸோ ஜனவரியும் செப்டம்பரும் நம்ம மேஜர் இன்டேக்னு சொல்லலாம் எல்லா கண்ட்ரீஸ்லேயும். இப்போ ஜானில் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறீங்க, தே ஷுட் ஸ்டார்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரோட ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே தே கேன் பிளான் ஸ்டார்ட் அப்ளைங். இன்னும் சொல்ல போனால் சில ஹை ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்களாம் ஒரு 6 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ வி வில் ஹேவ் ஆம்பிள் டைம் டு ப்ராசஸ்.
ஆல்மோஸ்ட் எல்லா அப்ராட்ல போய் பண்ற MBA ப்ரோக்ராம்ஸுக்கும் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மஸ்டா எழுதணுமா இல்லை எப்படி அது? அதுவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுவே ஒரு ஃபியர் ஆயிரும். நம்ம வந்து திருப்பி இதுக்கு எக்ஸாம் எழுதணுமா, அதுல செலக்ட் ஆகலாம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம் அதை. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா IELTS, விச் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டாக வந்து IELTS டூவோலிங்கோன்னு ஒன்று வந்திருக்குது. மெனி கண்ட்ரீஸ் அண்ட் மெனி யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் டூவோலிங்கோ ஆல்சோ. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் படி பார்த்தா IELTSோட டூவோலிங்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்கோரிங் பெட்டராக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி டூவோலிங்கோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அது அக்செப்ட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸாக பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் குட் இன் இங்கிலீஷ் IELTS நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி we can start processing. US, ஜெர்மனி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேல கூட சில ஹை ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ், couple of them, GRE கூட கேட்குறாங்க. ஸோ GRE is not mandatory to all universities and all countries, but சில யூனிவர்சிட்டிஸ் சில கண்ட்ரிஸுக்கு it is required. GRE, GMAT is again for MBA. கரெக்ட். ஸோ ஒன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த SOP ரைட்டிங்லாம் எழுத சொல்லுவாங்க ஒரு காலேஜ். அதுக்கு சும்மா உங்களோட பேசிக் சஜஷன்ஸ் எப்படி பண்ணணும் SOP ரைட்டிங்னா? SOP அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு நேம் வந்து மோட்டிவேஷன் லெட்டர். இட்ஸ் நத்திங் பட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ராட் போய் படிக்க போறாங்க அப்படின்னா அவங்க எப்போ அவங்களுக்கு அந்த கோல் வந்து தோணிச்சுது, இது பண்ணலாம்னு தோணிச்சுது, அவங்க என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கிறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் வேற என்னெல்லாம் இன்டர்ன்ஷிப்ஸோ இல்லை சர்டிஃபிகேஷன்ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கெயின் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே அவங்க ஒரு மோட்டிவேஷன் லெட்டராக அவங்க ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ வாட் வி டூ இஸ் அவங்க பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி போட்டு கொஞ்சம் அதில் இருக்க என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் நாங்களே பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். வி சப்போர்ட் தெம் இன் SOP. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க காலேஜ் அங்கே ஜாயின் பண்ண உடனே அங்கே அந்த 2 இயர் கரிக்குலம் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஓகே, இவாலுவேஷன் சொல்லலாம். நம்ம எப்படி ஒரு டிகிரி இவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவங்க ஒர்க் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அசைன்மெண்ட்ஸ், வெபினார்ஸ், செமினார்ஸ், அப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங், இன்டர்ன்ஷிப், டிசர்டேஷன், இந்த இதுகளை பேஸ் பண்ணி தான் அவங்களோட இவாலுவேஷன் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வேர்ட்ஸில் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதை முடிச்சு சப்மிட் பண்ணாங்கன்னா they get the credits for that. This is how it's evaluated. அப்ராட் MBAனாலே மேஜர் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணோம், அதுக்கேற்ற நமக்கு அப்ராட்லேயே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்றது இருக்கும், அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்ராடில் MBA பண்ணும்போது ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், அப்படி செலவு பண்ணிட்டு அங்கே போனால் எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸை பற்றி நம்ம சொல்லலாம். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி. ஒன்று மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு MBA பண்ணணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கண்ட்ரி சஜஸ்ட் பண்ணுறப்பவே அவங்களோட பட்ஜெட்டு, அவங்களோட பேக்ரவுண்ட், இல்லை எஜுகேஷன் லோன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எஜுகேஷன் லோன்ஸ் அவைலபிலிட்டி எடுக்க முடியுமா அதெல்லாம் பேஸ் பண்ணி சஜஸ்ட் கண்ட்ரி. அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15,000 pounds MBA பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து பட்ஜெட்டடாக பண்ணலாம்னா ஃப்ரான்ஸில் பண்ணலாம். ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் UK would be better. ஜெர்மனியில் காஸ்ட் கம்மியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பட் ஜெர்மனிஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆர் ஹை. கரெக்ட். அவங்களோட அகாடமிக் ரிக்வயர்மெண்ட் அரியர் இருக்கக்கூடாது, இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் தேர் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எனக்கு வந்து இவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கூட அதுக்கான அப்ராட்ல போய் என்ன MBA பண்ணலாம்னா சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. அப்புறம் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பார்ட் டைம் ஜாப் தே ஆர் எலிஜிபிள் டு டூ பார்ட் டைம் ஜாப். காலேஜ் படிக்கும்போது பண்ணலாம். எக்ஸெப்ட் யூஎஸ்ல வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியாது பார்ட் டைம் ஜாப். அப்புறம் வந்து ஃபுல் டைம் ஜாப்ன்றது வந்து அவங்க இங்கே முடிச்சுட்டு போயிருக்கிற அண்டர் கிராஜுவேட் இதையும் பேஸ் பண்ணி
அவங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற போஸ்ட் கிராஜுவேட்டோட கரெக்ட். அவுட்புட் ரிசல்ட் ப்ளஸ் சம் ரேப்போ ஆர் தே பில்டு லைக் அந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நல்லபடியாக முடிச்சு நல்ல கம்பெனிஸில் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, பிஆர் வாங்கியிருக்காங்க, க்ரீன் கார்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி செட்டில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இங்கேயே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, பத்தாது, ஆவரேஜாக தான் இருக்காங்க, அங்கே போய் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்றப்ப வி கான்ட் சே தட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, 100% ஜாப் கிடைக்கும் அப்படின்ற அஷூரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே. அப்புறம் இந்த எஜுகேஷன் லோன்ஸ் பற்றி சொல்லும்போது அது எப்படி இப்போ கொலாட்ரல் ஃப்ரீ லோன் இருக்குமா இல்லை அது எப்படி? ஏன்னா ஒரு ஆவரேஜாக நம்ம 20 லேக்காவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ அதுக்கு எப்படி லோன் சப்போர்ட் இருக்கு இந்தியாவில்? லோன் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று செக்யூர்ட் லோன்ஸ், இன்னொன்று அன்செக்யூர்ட் லோன்ஸ். அதே மாதிரி நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் இருக்கு, அது மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்சிங் செக்டர்ஸ் இருக்கு, லைக் கிரெடிலா, அவன்சி, ஆக்சிலோ, அது மாதிரி நிறைய இருக்காங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ஸ். சாரி, எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டோட அகாடமிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 10th 12th மார்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிரெடிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிகிரியை முடிச்சுட்டு 2 வருஷம் ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்காரு, அந்த மாதிரி கேப்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாமே கிரெடிபிலிட்டி அவங்க லோன் கொடுக்கறதுக்கு தான். அப்புறம் பேரண்ட்ஸ் சைடில் ஆஃப்கோர்ஸ் கிரெடிட் ஸ்கோர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எம்பிஏ அப்ராட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷராக இருந்தாலும் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணால் தான் இருக்கும்? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மினிமம் 3 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா எம்பிஏ காலேஜஸ் பார்த்தேன் அப்ராட்ல. பட் உங்களோட வியூ என்ன அதில்? இல்லை, எம்பிஏ வந்து ஃப்ரெஷருக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், கனடாக்கே பண்ணியிருக்கிறோம். ஷீ இஸ் பிளேஸ்ட் ஆல்சோ. எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து எம்பிஏ வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு கிடையாது. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸுக்கும் எம்பிஏ டிகிரிஸ் சம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் ப்ரொவைடிங். ஓகே. நீங்கள் இந்த 14 years ஜேர்னியில் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் எம்பிஏ பண்ணியிருக்காங்க, அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்கு? ஓகே, இப்போ ரீசெண்ட்லேருந்து போகலாம். ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா கனடாவில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ பண்ணாங்க, ஃப்ரெஷர்ஸ். இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷர், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். 2 பேருமே டிகிரி முடிச்சிட்டாங்க, தே காட் தேர் ஒர்க் பர்மிட். அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அவருக்கு பிஆர் கிடச்சிருச்சு கனடாவில். யூஎஸ் ஆல்சோ ஐ ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் டன் கம்ப்ளீட்டட் அண்ட் க்ரீன் கார்டு வாங்கின ஸ்டூடெண்ட் இருக்காங்க. யூஎஸ் மட்டும் என்னன்னா நீங்கள் எம்பிஏ பண்ணுறப்ப வந்து ஸ்டெம்க்கு கீழே வர எம்பிஏ தான் எடுக்கணும். ஸ்டெம்முக்கு கீழே வர எம்பிஏ வந்து சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது யூஎஸில். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணால் எங்களுக்கு அந்த ஃப்ளாலெஸ்ஸாக அந்த ப்ராசஸை பண்ணி கொடுக்க முடியும். சில பேர் வந்து தெரியாமல் போய் அந்த ஸ்டெம்க்குள்ள ஆஃபர் பண்ணாத யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் எம்பிஏ பண்ணுனா யூ ஒன்ட் கெட் த ஸ்டே பேக் ஆப்ஷன். உங்களோட வியூ பாயிண்ட்ல எம்பிஏ இந்தியாவில் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை அப்ராடில் பண்ணால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்தியன் எஜுகேஷன் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் இன் அ குட், நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் தான். என்ன ப்ராப்ளம்னா வி ஹேவ் லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ். அப்போ ஒரு காம்படிஷனை பைபாஸ் பண்ணி வரணும்னா நம்ம வந்து ஒரு அப்ராட் எம்பிஏ அப்படின்றது அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்தது தான். அவங்க கல்ஃபில் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்ப வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து 1 year என்னமோ 6 months 1 year ஜஸ்ட் சின்ன சின்ன இதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஷி ஹஸ் டன் அ மாஸ்டர்ஸ் இன் யூகே. அப்போ அவங்க இவங்களும் போய் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்து தனக்கு அது கிடைக்காது, ஏன்னா தேவர் மெனி வித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஷி காட் த கால் ஆஃபர் அண்ட் நவ் ஷி இஸ் ஒர்க்கிங் தேர். அப்போ இந்த அப்ராட் மாஸ்டர்ஸ்ன்றது வந்து நம்ம ஒரு இதை பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அப்ராட் கன்சல்டிங்ஸ் இருக்குது. ஸோ எந்த இடத்துல மைல்ஸ்டோன்.com வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இது வந்து கொஞ்சம் பர்சனலாகவே இந்த கொஷின் என்ன சொல்லலாம்னா, there is something called personal touch. இப்போ ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்மிஷன் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் போட்டோம், ஏதோ ஒன்று பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நாங்கள் பண்ணுறது இல்லை. ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளீட் ப்ரொஃபைலை பார்த்து அவங்களோட எஃபர்டபிலிட்டி, அப்புறம் அவங்களோட கோல் என்னது, அவங்களுக்கு என்ன மாதிரி லைன்ல போனா, சப்போஸ் ஸ்டூடெண்டே வந்து கிளியரே இல்லாம வராங்க, என்ன லைன்ல போனா தனக்கு பெஸ்ட்னு. நிறைய ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் அப்ராட்ல எம்பிஏ பண்ண போதுன்னு வருவாங்க, என்ன எம்பிஏ பண்ணும்
எம்பிஏ பண்ணி முடிச்சு என்ன பண்ண போற ஐடியா இருக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்க ஸ்பெஷலைசேஷன்ல இருந்து டீவியேட் பண்ணி கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து என்ன ரீசன் இப்படி பண்ணா எது பெஸ்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எது பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பார்த்து சஜஸ்ட் பண்ணிடுவேன் ஒன்று. இன்னொன்று இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கனடா மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களோட இந்த சிஜிபிஏ வந்து கம்மியாக இருக்கக்கூடாது, ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதை வந்து நான் முன்னாடியே அசஸ் பண்ணி இது பண்ண வேண்டாம், இது ரிஸ்க்கு, கனடா என்னதான் உங்களுக்கு கனடா தான் கோலாக இருந்தாலுமே அதை பண்ண வேண்டாம், இது பண்ணினா ரிஜெக்ஷன் ஆகும், அட்மிஷன் கிடைச்சிரும் பட் ரிஜெக்ஷனுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாமே நான் சொல்லி முடிஞ்ச அளவு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அப்ஃப்ரண்ட்டாக கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருவேன். ஸோ வெரி கான்ஃபிடென்ட்லி தே கேன் அப்ளை. ஓகே இது பண்ணனா ரிஜெக்ட் ஆகாது, இது பண்ணா ஆகும், நம்ம இந்த கோர்ஸ் எடுக்கலாம், அந்த அந்த சப்போர்ட் நான் கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் விசா சொன்னோடனே அது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணல. நம்ம கண்ட்ரி அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அட்மிஷன்ன்றது மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டியும் கொடுத்துருவாங்க, ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் அப்படின்னாலே கொடுத்துருவாங்க. அடுத்த குரூஷியல் பார்ட் வந்து விசா டாக்குமெண்டேஷன். விசா டாக்குமெண்டேஷனில் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப மெயினாக கரெக்டாக இருக்கணும். விசா இன்டர்வியூஸ் இருக்குதுன்னா அந்த இன்டர்வியூக்கு நான் ப்ராப்பராக ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணி விடணும். அதான் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்குமே இன்டர்வியூஸ் இருக்குது, அந்த இன்டர்வியூஸ் நான் ட்ரெயின் பண்ணி விட்டுருவோம். ட்ரெயின் பண்ணி ஒரு 2-3 மார்க் இன்டர்வியூ எடுத்து ஓகே கான்ஃபிடென்ட்டாக அவங்க போகட்டும் அப்படின்ற வரைக்கும் ஐ யூஸ் டு டேக் த மார்க் இன்டர்வியூ. விசா டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் பக்காவாக பண்ணி கொடுப்போம். டச் த வுட், ஐ டோன்ட் ஹேவ் விசா ரிஜெக்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பெரிய மேஜர் குவான்டிட்டியாக பண்ணலைனாலும் பண்ண எல்லா குவான்டிட்டி த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தே சக்சீடட் இன் த விசா. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குற நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ராடில் போய் எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் கீழே கூகுள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்ராட் கன்சல்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா மைல்ஸ்டோனில் மேமும் அவங்க டீம் மெம்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் சொன்னது. ப்ளஸ் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் வந்து மேமும் நம்ம எம்பிஏ தமிழ் வந்து நிறையா வீடியோஸ் ரிகார்டிங் எம்பிஏ அப்ராட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எம்பிஏ அப்ராடில் பண்ணணும்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, எப்படி ஈஸியாக இந்த ப்ராசஸ் பண்ணலான்னா நம்ம எம்பிஏ தமிழும் மைல்ஸ்டோன் எட்காமும் சேர்ந்து பண்ண போகுது. ஸோ தேங்க்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ வெரி மச். பாய்.